இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூன் மாதம் 23ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். ஒரு கதை. இந்த கதையினுடைய மைய கருத்தை இப்போவே சொல்லிடுறேன். நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, அதனுடைய வலிமை என்னன்னு நமக்கு தெரியாமல் நம்ம அதை வீண் பண்ணால் எப்படி இருக்கும்? இதுதான். ஒரு பிச்சைக்காரன், அவனுக்கு ரோட்டில் ஒரு கல் கிடைக்குது. எடுத்து பார்க்குறான், டிரான்ஸ்பரண்ட்டாக கண்ணாடி மாதிரி இருக்குது. அவன் ஒரு நாய் வச்சுருக்கிறான் பிச்சைக்காரன். அந்த நாய் கழுத்து அந்த கல்லை துணியில் கட்டி விட்டுறான். அவன் மாடு நாயை கூட்டு சுற்றுறான். அவன் மாடு ஒரு நாள் சுற்றி பிச்சை எடுத்துகிட்டு இருக்கான். அப்போ ஒருத்தவன் அந்த நாயை பார்க்குறான், கழுத்தில் இன்னும் கட்டி இருக்குது. உத்து பார்க்குறான், அது மிக விலை உயர்ந்த வைரக்கல். விலை உயர்ந்த வைரக்கல் அது. உடனே போகிறான். போயிட்டு இந்த பிச்சைக்காரன் கேட்குறான், டேய், இந்த கல் எனக்கு கொடுக்குறியா? நான் உனக்கு ஒரு 1000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்றான். சரி கொடு அப்படின்னு. பிச்சைக்காரன் அது என்னன்னு தெரியாதுல்ல பிச்சைக்காரனுக்கு. தாங்கிட்ட இருக்கிறது என்னான்னு தெரியாது அவனுக்கு. அதோடைய மதிப்பு தெரியல. அதனுடைய சக்தி, வலிமை, பவர் என்ன, அதோடைய மதிப்பு தெரியல அவனுக்கு. இவ்வளோ காலம் கூட தான் சுற்றி நான் வச்சுக்கிட்டு நான் தெரியல. எங்கே இருக்கிறான் பாருங்க, அவனுக்கு தெரியுது. கேட்குறான். பிச்சைக்காரன் ஓகேன்னு சொல்லிட்டான். அவன் ஓகே சொன்ன உடனே இந்த கேட்டான் பார்த்தீங்களா, இந்த ஒரு நகைக்கடைக்காரன். அவன் நகைக்கடைக்காரன் கேட்டவன், அவனுக்கு ஒரு பேராசை. 1000 சொன்ன டக்குன்னு ஒத்துக்கிட்டானே, சரி பேரம் பேசுவோம் அப்படின்னு சொல்லி 500 ரூபா கொடுக்குறியா அப்படின்றான். இப்போது அதோடைய மதிப்பு இவனுக்கு தெரியல. பிச்சைக்காரன் ஃபஸ்ட்டு ஒன்று வந்தான் பார்த்து நகைக்கடைக்காரன், அவனுக்கும் தெரியல. குறைச்சி இட போடுறான் பாருங்க. இந்த பிச்சைக்காரன் என்ன பண்ணுறான், அதெல்லாம் முடியாது போ அப்படின்ட்டு போகிறான். கொஞ்சம் தூரம் போயிட்டு என்ன பண்ணுறான், இந்த நகைக்கடைக்காரன் திரும்பி பார்க்குறான், என்ன பண்ணுறான் பார்க்கலான்னு சொல்லிட்டு. உடனே இன்னொருத்தன் என்ன பண்ணுறான், அந்த கல் 10,000 ரூபா கொடுத்து ஒருத்தன் வாங்கிட்டு போயிட்டான். இடையந்து பார்க்குறான், இன்னும் ஓடுறான். டேய் பிச்சைக்காரா, உனக்கு ஏதாவது அறிவு கடா உனக்கு? அது என்ன தெரியுமா? அது என்னன்னு தெரியுமா உனக்கு? பல லட்சம் பெருமானம் உள்ள வைரக்கல்டா அது. 10,000 ரூபாய் கொடுத்தியே என்று சொல்கிறான். பிச்சைக்காரன் சொல்கிறான், டேய் அது என்னன்னு எனக்கு தெரியாது, உனக்கு தெரியும்ல அது என்னன்னு. பிச்சைக்கார மாதிரி 500 ரூபாய்க்கு பேரம் பேசுகிறேன் என்கிட்ட. பல லட்சம்னு உனக்கு அது தெரியுது, உனக்கு தெரியுது இல்லை, அதன் மதிப்பான்னு தெரியுது இல்லை. பேரம் பேசி அதன் மதிப்பை நீ பூட்ட பற்றியா நீ எடுத்து சொன்னான். சகோதரிகளே, சிலர் இப்படித்தான். நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதோடைய வலிமையை உணராமல் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மாதிரி பேரம் பேசி பிச்சைக்கார மாதிரி மதிப்பு தெரியாமல் அப்படியே அதை விட்டுடுறோம். ஆனால் கூடவே தான் இருக்கிறோம். இந்த மாதிரி பார்க்குறோம், அது வைரம்னு தெரியுது, ஆனால் நம்பாமல் விட்டுறோம், வாங்காமல் விட்டுறோம், கைப்பற்றாமல் விட்டுறோம். பிச்சைக்கார நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கூடவே தான் இருக்கிறோம், மதிப்பு தெரியாமல் போயிடுது. இன்றைய நற்செய்தி வாசகம் அப்படி தான் பாருங்கள். இன்னைக்கு இயேசுடைய சீடர்கள் கூடவே இருக்கிறாங்க. ஆனால் இயேசு யார் என்று அவர்களுக்கு உணர்ந்து கொள்ள முடியலை, தெரியல. நல்லா கவனிச்சு பாருங்க. அக்கறைக்கு போகலாமா சீடர்களே? சரிங்க ஆண்டவரை போகலாம். அங்கே இயேசப்பா தூங்குகிறார். ஒரு கடல் கொந்தளிப்பு. எல்லாம் என்ன பண்ணுறாங்க, டே ஐயோ சாக போகிறோமே உங்கள் கவலை இல்லையா, எந்திருங்க. இருப்பவர் எப்படிப்பட்ட வைரக்கல் என்று உணராமல் போகிறாங்க, கத்துறாங்க பாருங்க. எப்பேற்பட்ட ஆள் நம்ம கூட இருக்கிறாரு, எப்பேற்பட்ட சக்தி வல்லமை உள்ளது. அதை நல்லா கவனிங்க.
கூட இருக்கிற சீடர்களில் மீனவர்களும் உண்டு, ராயப்பர் அந்திரையா உண்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. மீனவர்கள் கூட என்ன பண்ணுறாங்க, அந்த கடல் கொந்தளி பார்த்து பயப்படுறாங்க. ஏனென்றால் என்ன காரணம்? கூட இருக்கிறவர் யாருன்னு கண்டறிய முடியல. கண்ணு மறைச்சிருக்குது அவங்களுக்கு. இந்த பயம்ங்கிற விஷயம் கண்ணை மறைக்குது அவங்களுக்கு. எம்மாவாசை சீடர்கள் எம்மாவாசைக்கு போகிறாங்க. ஏசப்பாவோட மரணத்துக்கு பிறகு போகிறாங்க, பயந்து போகிறாங்க. ஏசப்பா வழி போக்கணும் போல் என்ன பண்ணுறாரு, கூட இது பண்ணி மரணங்களை விலக்கி சொல்கிறாரு. அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு, இயேசுன்னு தான் காட்டிக்காமல் சில நல்ல வலிமையோடும் செய்து சொல்கிறாரு. அதன் பிறகுதான் அந்த பயம் என்ற இருள் நீங்கி அகக்கண்கள் திறக்கின்றன. விரித்து திரும்பவும் எருசலேம் போகிறாங்க. கூட இருந்த ஒருவரை அவர்கள் உணராமல் போனார்கள். கூட இருக்கிறவர் யார் தெரியுமா? எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? அதை உணர்ந்தா நீ ஏன் பயப்பட போற? நீ ஏன் பயப்பட போற? ஒரு சின்ன ஒரு ஸ்கிட், ஒரு குட்டி கதைன்னு சொன்னு பாருங்க. ஒரு பாலம், ஒரு மிக பழுதடைந்த ஒரு பிரிட்ஜ், அது பாலம். அதில் ஒருத்தன் பிள்ளைய கூட்டிகிட்டு ஒரு அப்பா நடந்து போகிறார். பிள்ளை பயப்படுறோம். அப்போது மரம் உடச்சுன்னு பயமாகுது, எப்படி போகிறதுப்பா? பயப்படாத, இந்தா என் கழுத்துக்கு உட்காந்துக்கோ. பிள்ளை கழுத்தில் உட்கார வச்சுட்டேன். பயமாத கண்ணை மூடிக்கோ, அப்பா கூப்பிட்டு போகிறேன். என்ன பண்ணுறாரு, பிள்ளை தோலை உட்கார வச்சுக்கிட்டு பிள்ளை கண்ணை மூடிட்டான். ஐயோப்பா பயமாக கண்ணை மூடிட்டான். அப்புறம் பண்ணுறாரு, அந்த பழஞ்சின்னு ஒரு பழைய பாலம், அந்த மரப்பாலம் மாதிரி, அதை கடந்து அந்த போயிட்டார். அங்கே போயிட்டு அப்பா என்னப்பா பயந்தியே, ஏன் மேலே உட்காந்து ஏன் கத்தாமல் போனேன், நீ கம்முன்னு வந்தியே சொல்கிறாரு. நான் யார் மேலே உட்காந்துருக்கேன் தெரியுமா? நான் என் அப்பா மேலே. எனக்கு அடித்தளம் எங்கள் அப்பா. எனக்கு அடித்தளம் யார்? பேஸ்மெண்ட் எங்கள் அப்பா. எங்கள் அப்பா என்னை விட்டுருவாரா? என்ன அந்த பிள்ளை சொன்னானா? சகோதரிகளே, அடியில் இருக்கிறது யார்? நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது யார்? நாம் கட்டிருக்கிற வீடு எதனால கட்டிருக்கிறோம்? நம்மளாம் மண் மேலே கட்டின வீடு கட்டினவர் கிடையாது. சொல்கிறார் இல்லையா, நீங்கள் பாறை மேல் வீடு கட்டுங்க. அந்த பாறை தான் சொல்லுவார் பாருங்க, பாறை. நான் தான் பாறை, என்மேல் உங்கள் வீட்டை கட்டுங்க, நான் உங்களுக்கு அடித்தளமாக இருப்பேன். அப்போ என் பிள்ளை சொல்ல பார்த்தீங்களா, ஏன் நான் பயப்படணும்? எனக்கு கீழே என்னை தாங்கி இருப்பது யார்? ஏன் அப்பா. என்னை விட மாட்டார், என்ன விட மாட்டார் எங்கள் அப்பா. என்ன பையன் சொன்னானா? எந்த விசுவாசம் பாருங்கள், தான் என்ன நம்பிக்கை, அதான் விசுவாசம். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை அப்பா மேலே வச்சுக்கிற பிள்ளை எதுக்குங்க பயப்படணும்? பயப்படுறாங்க பாருங்க. இங்கே ஆண்டவரே என்ன பண்ணுறோம், போதகரே சாக போகிறோம், நீங்கள் இந்த மாதிரி தூங்கிருக்கீங்களே. ஏசப் சொல்கிற வார்த்தையில் கவனிங்க. பின் இயேசு அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள், ஏன் பயப்படுறீங்க? இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை வரலையா? அந்த வார்த்தையை, அந்த இன்னும்ங்கிற வார்த்தையை சும்மா ஈஸியாக கடந்து போயிடக்கூடாது. இன்னும்ங்கிற வார்த்தை, என் கூடவே தானே இருக்கிறீங்க, எவ்வளோ அற்புதம் அறிகுறியில் உங்கள் முன்னாடி தான் செய்கிறேன். நான் காணாம நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்கள்ல, தண்ணி ரசமாக நீங்கள் பார்த்தீங்க இல்லையா? பார்த்தீங்கல்ல, எத்தனை புதுமைகள். 5 அப்பம் 2 மீன் அவ்வளோ பேர் சாப்பிட்டாங்க, நீங்கள் கண்ணால் பார்த்தீங்கல்ல. எத்தனை உயிர்ப்பிச்சேன் நான், இதை பார்த்தீங்கல்ல. என்னை கண்ணால் இவ்வளோ விஷயங்களை பார்த்து இன்னும் நம்பிக்கை இல்லையா? அந்த வார்த்தையை நல்லா அழுத்தி கேட்கணும், படித்து பார்க்கணும். நம்ம இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்று ஏசப்பா அன்னைக்கு அவங்கள பார்த்து கேட்டார். நமக்கு இன்றைக்கும் கேட்குறாரு. இன்னும் நாம் என்ன பண்ணுறோம்? ஆண்டவரை முழுமையாக நம்புகிறோமா? யோசிச்சு பார்க்கணும். ஏனென்றால் நம்முடைய ஆண்டோடைய சக்தி, நம்முடைய ஆண்டவர் யார் திரும்ப சொன்னோம் இல்லையா? நம்முடைய கடவுள் யாருன்னு உணர மாட்டோம். நம்ம முதல் வாசகம் பாருங்க, பார்ப்போம். அற்புதமான வாசகம். கடவுள் இந்த உலகத்துக்கு அதிபதி. இந்த நாயை கழுத்தில் கட்டிருக்கிறது தான் தெரியுமையா? வைரங்க. அந்த மதிப்பு தெரியாமல் போச்சு அவங்களுக்கு. வைரங்க, பல லட்சம் பல கோடி வைரங்க வச்சுக்காங்க, மதிப்பு தெரியலையா? முதல் வாசகம் பாருங்க. இன்னைக்கு இந்த உலகத்தில்
கடல் உடைப்படுத்த ஓட அதை அடைத்தவர் யாரு? சரிங்களா? அதை அடைத்தவர் யாரு? மேகத்தை மேலாடையாக்கி அந்த உலகத்தையே ஒரு போர்வையாக போத்திருந்த யாரு? அப்புறம் என்ன அர்த்தம்? இந்த உலகத்தையே ஆட்சி செய்கின்றவர் நம்முடைய ஆண்டவர். இந்த உலகத்தின் அதிபதி. இந்த இயற்கையெல்லாம் அவருடைய கால் கீழே கிடக்குதுயா. புயல் வர்றதுக்கு நீங்கள் போய் சாக போகிறோம் கத்துறீங்களே, என்னையா நீங்கள்? அப்போ கூட இருக்கிறது என்ன, இப்படிப்பட்டவர் என்பதை உணர்றாங்க போனாங்க பார்த்தீங்களா? முதல்ல சொல்லு பாருங்க. இன்னைக்கு இன்னும் என்ன பண்ணுறாங்க? பவுல் பாருங்க 12ஆம் வசனத்தில் இன்னும் அர்த்தமாக சொல்கிறாரு. ஏனென்றால் நம்ம எல்லாம் மீட்டவர் அவர். யாரில் முடியுமா? செத்து கண்ட உயிர் திறந்து பாருப்பாரியா ஏசப்பா, முடியுமா? நம்மை பாவத்தெல்லாம் அழித்து நம்ம என்ன பண்ணார்? அந்த பாவத்திற்கு மரணிக்க செய்து நம்மையும் உயிர்ப்பித்து கூட்டு போகிறார் ஆண்டவர். அப்பேற்பட்ட வல்லமையுள்ள அவர் நம்ம கூட இருக்கிறார். எனவே நீங்கள் புதிதாக படைக்கப்பட்டவர்கள், புது படைப்பு. நீங்கள் உங்கள் பாவத்தெல்லாம் அழித்து புதுசாக கடவுளை பெற்றெடுத்திருக்காரு உங்களை. நம்புங்க. நீங்கள் எசப்பாவை முழுமையாக நம்புங்க, விசுவசிங்க. 2ஆம் வசனம் சொல்லுது. இன்னைக்கு நீங்கள் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் பொழுது அவரால் நீங்கள் புதிதாக படைக்கப்பட்ட புதிய படைப்பு. நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்குங்க. இந்த உலகத்தையே ஆளுகின்ற சர்வேஸ்வரன். பழையன கழிந்து புதியன புக வேண்டும். நம்பிக்கையை விட்டு தூக்கிடாசுங்க. அவரை முழுமையாக நம்புங்க. அவரை முழுமையாக நம்புங்கள் என்று 2ஆம் வாசகம் சொல்லுது. இன்றைக்கி முதல் வாசகம். இன்றைக்கி திருப்பாடல், அற்புதமான திருப்பாடல். இன்னைக்கு தம் நெருக்கடியில் அவர்கள் ஆண்டவரை கூவி அழைத்தார், அவர்களுக்கு துன்பத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். யார் செய்வாய்யா? புரியுங்க? இவனுக்கு என்ன கஷ்டம்? அவர் நோக்கி நீ கூப்பிடு, விசுவாசத்தோடு அவர் நோக்கி நீ கூப்பிடு. அவர் பதில் கொடுக்குறாங்களே, நீ பாரு. நீ பாரு, கண்முன்பாக பார்க்கலாம். எத்தனையோ சாட்சிகள் அடிக்கிட்டே போகலாம். நான் இன்னைக்கு அவ்வளவு ஆண்டவர், நீ விசுவாசத்தோடு நீ அவர்கிட்ட கேட்டு பாரு. அவர் இன்னைக்கு திருப்பாடல அந்த ஒரு வரி தான் எனக்கு ரொம்ப உறுத்துச்சு. எனக்கு பாருங்க. அப்போ தம் நெருக்கடி வேளையில் அவர்கள் ஆண்டவரை கூவி அழைத்தனர். அவர்களுக்கு உற்ற துன்பத்திலிருந்து அவர் அவர்களை விடுவித்தார். அந்த வார்த்தையே இல்லையா, ஆண்டவரை கூவி அழைத்து. நீ ஆண்டவரை கூப்பிடு. என்றால் முதல்ல அவர் யாருன்னு உணர்ந்துக்கு. ஃபஸ்ட்டு அவர் யார், எப்படிப்பட்டவர், எவ்வளோ வல்லமையுள்ள கடவுள், இதை உணர்ந்துக்கு முதல்ல. அது ஒரு வைரக்கல், ஒரு அழிக்க முடியாத சொத்து, அவ்வளோ மதிப்புமிக்கவர். அவர் யாருன்னு உணர்ந்துட்டு வச்சுக்கோமே, நீ கண்டிப்பாக அதை வந்து இழக்க மாட்டேன். அவர் கூடவே அவரை நினைப்பட நீ பயன்படுத்திப்பேன். இதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்து சொல்லுகிறோம். நம்ம தியானிக்கவிருக்கிறோம் நம்ம. சரிங்களா? சகோதரர்களே, கடவுளை அன்றைய சீடர்கள் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் அதை வந்து முழுமையாக அவங்க உணரலை. போதகரே ஏன் அப்படின்னு சொன்னாங்க வழிய, உண்மையாகவே அவர் போதகர் தான், ஆண்டவர் தான் உணரலை. அப்படி உணர்ந்துருந்தாங்கன்னா ஒரு அறையில் உக்காந்துட்டு பயந்து இருந்திருக்க மாட்டாங்க. சொல்கிறது புரியுதுங்களா? பெந்தகோஸ்து விழாவில் ஆண்டவர் தூயாவை கொடுத்து தைரியம் விட்டினார். அந்த வேலை அவர் ஏசப்பா இருந்திருக்காது. உண்மையாக அவர் வாழும் காலங்களிலே ஒரு ஆண்டவர் தான் உறுதியாக நம்பி அந்த வைரக்கல்லை பயன்படுத்த வச்சுங்களேன், நான் அவங்க லட்சாதிபதி கோடீஸ்வரனாக இருக்கலாம், வல்லமையில் மிகுந்த சீடர்களாக இருக்கலாம் அவங்க. ஆனால் அப்படி உணரல அவங்க. அதான் பிரச்சனை. சரி, அன்னைக்கு அவர்கள் அப்படி இருந்தாங்க. இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம்? அவர் நம்பிக்கை இருக்கிறோமா, இல்லை முழு விசுவாசத்தோடு இருக்கிறோமா? யோசிச்சு பார்ப்போம். நாம் இன்னைக்கு ஆண்டவர் மேலே முழு விசுவாசம், என்ன கஷ்டமோ அவர் பாதத்தில் வைக்கிறோமா? ஏசப்பா எனக்கு இந்த கஷ்டங்க ஐயா, இப்போ எங்கள் கஷ்டம் உங்கள் பாதத்தில் கொண்டு வைக்கிறோம், நீங்கள் ஒரு தீர்வு சொல்லுங்கப்பா, வைக்கிறோமா? இன்றைக்கும் எத்தனை நம்முடைய சகோதரர்களுக்கு அதை நம்ம ஒரு வேதியராக இருந்து அதை பார்க்கும்பொழுதுலாம் மனம் வலிக்கிறது. எப்படி ஏதோ ஒரு கஷ்டம் வச்சுக்கோமே, எத்தனை பேர் அந்நிய தெய்வத்திட்ட போகிறாங்க தெரியுங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு கோயிலுக்கு போயிட்டு மந்திரிக்கிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது. நம்மக்கிட்ட இருக்கிற ஆண்டவரோட வல்லம் நம்ம உணரல பாருங்க. அது
நசையில் பாருங்கள், உலகை காத்த பரம்பொருள் கடலை படங்களை நம்ம கூட படுத்துட்டு இருக்காரு. நமக்கு ஏன்னா வரப்போகுது என்ன உணர்ந்தாங்களா? உணர்ந்தாங்களா? இல்லையே. அதே போல் நாம் இன்னைக்கு பண்ண நம்முடைய ஆண்டவரை நம்ம உணராமல் இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு நக்கனே ஆண்டவர் வீட்டு இருக்காரு, நமக்காக வீட்டு இருக்காரு. என்ன கஷ்டம் ஆண்டவரே, எனக்கு என்ன கஷ்டம் ஐயா, எனக்கே வழி சொல்லுங்க. அவர் பாத்திரம் உட்காந்துருக்குமா? உட்கார்ந்து பாருங்கள். ஆண்டவர் நமக்கு எல்லா நெருக்கடியிலிருந்தும் விடுதலை கொடுப்பார். திருப்பாடலாம் சொல்லுது. இன்னைக்கு திருப்பாடலாம் சொல்லுங்க. இப்போ புயல் காற்று எழுந்தது, அது கடலின் அலையென கொந்தளிக்க செய்தது. அவர்கள் வான் மட்டும் மேலே தூக்கி வீசப்பட்டனர், பாதாளம் மட்டும் கீழே தள்ளப்பட்டனர். அவர்கள் உள்ளமோ இக்கட்டால் நிலை குலைந்தது. வார்த்தையெல்லாம் கவனிக்கணுங்க. நிலை குலைந்ததுயா. அந்த நெருக்கடி வேலையில் அவர்கள் கடவுளை நோக்கி கூவிழைத்தார்கள். கடவுள் அவர்களை காத்தார். திருப்பாடலை வாசித்து பாருங்க இன்னைக்கு. எனவே சகோதரர்களே, நமக்கு என்ன கஷ்டம் வரட்டும், நம்ம வாழ்க்கையில் என்ன புயல் அடிக்கட்டும், என்ன கடல் கொந்தளிப்பு நம்ம வாழ்க்கையில் வரட்டும், எங்கே தூக்கி நம்ம வீசப்படட்டும், இந்த நிலையாகட்டும், நாம் ஆண்டவரை நோக்கி கூவி அழைத்தால் நிச்சயம் ஆண்டவர் நமக்கு நல்ல பதிலை கொடுப்பார். இதுதான் இன்றைய செய்தி. எனவே நாம் நம்மிடம் இருக்கும் ஆண்டவரை, அவருடைய மகிமையை முழு மனதோடு உணர்ந்து ஏற்று நம்பி அவர் பாதத்தில் அமர்ந்தால் நிச்சயம் அவர் நமக்கு எப்பேற்பட்ட நிலையிலிருந்தும் இக்கட்டிலிருந்தும் விடுதலை கொடுப்பார். இது உறுதி. நன்றி. நாளை சந்திப்போம்.